அது களிமண் உள்ள விடாது. அதான் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. வெல்கம் டு ஜெடியா சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? அன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வலையை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா மீன் வந்து பிடிக்க போகிறோங்க. அது எப்படி பிடிக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அரிச்சு தான் வந்து நாங்கள் வந்து பிடிக்க போகிறோம். இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அரிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மீன் வந்து மாட்டோம். இங்கே வந்து ஏகப்பட்ட மீன் வந்து இருக்குது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வச்சு அடிக்கலாம், எவ்வளோ மீன் வந்து மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் உள்ளக்க வந்து நாங்கள் வந்து இறங்கிக்கிறோம். ஆனால் அன்றைக்கி ரொம்ப குறைஞ்சிச்சுண்ணே, 2 அடி குறைஞ்சிச்சு. ஆனால் இன்னைக்கு அல்லலாம். ஓகே இறங்கியாச்சு. இந்த கரைக்கு இழுக்கலாமா? இந்த கரைக்கு வந்து இழுக்க போகிறோம். கீழே ஒட்டிப்பிடி, கரையை ஒட்டிப்பிடுங்க. இன்னைக்கு இதாகல மீன் மாட்டுதுடா. மாட்டுது நல்லா கையை கீழே ஊனிக்கும். நல்லா கையை கீழே ஊனி வீடு இதாகலண்ணே. வீடியோ ஓடி போட்டாங்க. கம்மி தான். ஏன் பக்கம் இருக்கலாம் வர அங்கே இன்னொரு நமக்கு எம்கிட்ட தான் தெரியல. ஓகே சூப்பரா உன் பக்கம் அழி இருக்காடா. நான் எப்படி கையை உள்ள வரைக்கும் கொண்டு இருக்கேன். தூக்கு ஒரு வரேன். இதாகல 3 தவக்கால போ கொண்டு வாங்கடா. தவக்கால ஊற மேலே தவக்குறான். பரவாயில்ல இல்லையாண்ணே? பரவாயில்லண்ணே, இந்த சின்ன பையலுக்கு பிடிக்க தானே. அவன் போயிடுறேன், நீ தூக்குறா. சரி ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அங்கே வரோம். இங்கேருந்து அடிச்சு போமா? ஹரி அங்கேருந்து அடிச்சுங்க வாங்க. இருந்து அவங்க அந்த வலையை பூரா எடுக்கிட்டு இருக்கிறாண்டி. அந்த வலையை பூரா எடுக்கட்டும். லீடா எடுத்தோடனே பின்னாடி போடா. கையை கீழே ஊனி. கையை நல்லா கீழே தான் ஊனியிருக்கேவா? நிறைய கீழே உள்ள கை இழுத்து பிடி. பின்னாடி இழுத்து போய் போய்க்கும். யார் சாமி நீங்கள்? இல்லை தூக்குடா. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ மீன் இருக்குன்னு. அவளை எங்கே விட்டுரு. அது போக தண்ணிக்குள்ளே வச்சுருந்தோம். அது வெளியே தாக்கிருந்தா நீ எடு. சரி ஓகே. அந்த வாளியில் எல்லாத்தையும் வந்து நாங்கள் எடுத்துக்கிறோம். இப்போ வந்து பாருங்கள் எவ்வளோ வந்து மாட்டியிருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்கள். எல்லாம் வந்து வெளிச்சி கண்டைன்னு சொல்லுவாங்க. அது போக ஜிலேபி கண்டையும் ஒன்று கிடக்கு. சரி வாங்க. ஓகே, நாங்கள் எல்லாத்தையும் வந்து எடுத்து போட்டுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நானும் போட்டேன் மீன். இதுக்குள்ள இப்போ போட்டிங்களா போடலையா? வெளியில் போயிடும்டா. கையில் முதல் வலையை தூக்கி பிடி. வலையை தூக்கி விடுங்க. போயிரு விடு. அதை விட அதை கவுண்ட் கண்டுக்காத. ஜிலேபி கண்டை குட்டி. ஜிலேபி கண்டையோட குட்டி. சுறா மீன் மாதிரி இருக்கலாம். அது களிமண் உள்ள விடாது. அதான் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. எனக்கு இப்போ நல்லதுங்களை விட்டோம்னா அது வாட்டில் உயிர் இருக்கு. பாருங்க எவ்வளவு அடிச்சு பாருங்க. வாரங்க மீனே. இது அங்கிட்டு போங்கண்ணே. அங்கிட்டு போய் அடிக்க போங்க. ஓகேண்ணே. சரி போதும். வா சரி வா. நான் என்ன சொல்கிறேன், இங்கேருந்து அங்கே எண்டுக்கு போயிடலான்னு. அடி ஆடு முள்ளு கடைக்கு ஏறி வந்திருக்கா அப்படியே. சரி வா. எந்த பக்கம்? இங்கேருந்து அந்த மூலைக்கு போமா? இந்த பாரு நம்ம எப்படி இங்கேருந்து பிடி கரெக்டாக. எந்த பக்கம்? அங்கேருந்து அங்கே பாரு. இங்கிட்டு தள்ளி வா. முதல்ல முந்திக்கிட்டு போயிடுற. என்னால் இழுத்து வர முடியல. அந்த மூளைக்கு போகிறோம். சரி வா. சரியா? நீ அப்படியே அங்கேயே நில்லு. நான் உனக்கு நேரம் வந்ததுக்கப்புறம் நீ இழுத்துட்டு போ. சரி ஓகே. வா 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 வா. நீ கீழே இழுத்து புரியா? நீ எதுக்கு வாங்கிட்டு பாரு. இழுத்து புரியா? நல்லா வளைய தம்பரா. வந்தா இழுத்து புடி. அப்படி இந்த கரைக்கு வா. நல்லா இழுத்து பிடிக்கல. டெம்பர் இல்லை இன்னும். அங்கிட்டு பின்னாடி போ. இங்கிட்ட வராத.
ஆமாடா அவ்வளோ அள்ளியாச்சு நிறையா இருக்குடா ரசத்துக்கு. தவக்கலை வாய்க்கு வருது அவனுக்கு. இருக்குதியா தவளையா அது? ஜெய் தவக்கலை நிறையா கிடைக்கும். இங்கிட்டு இன்னொரு அடிக்கலாமா? அங்கிட்டு நீ இழுத்து பிடிக்கணும் கீழே. உன் சைடு ஜோரு கையில் அழியே இல்லை உனக்கு. மேட்டாப்பில் கையை வச்சு கொண்டு வரணும் என்ன? ஓகே கீழே இழுத்து பிடி கையை. அதில் விட்டுச்சோ அதான் மெதுவாவா மெதுவாவா எப்படா வேகமாக போகிற நீ? பொறா கரைக்கு போய்க்கிறோம். தூக்கிட்டாவே ஏன்டா படுத்துல ஒரு அழி கூட இல்லை கையில். மேட்டாப்பில் கை வச்சுக்காண்டா ஒரு வர ஏதாவது நீ காப்போய் விளாண்டு தவக்காளி மீண்டும் தவக்காளி. வா அள்ளி போட்டுடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ மீன் இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்க. நிறையா மீனுங்க. ஐயர் இருக்கா? இந்த கெண்டை வச்சுக்க ஏன் வாலி விடுவேனே ராமரு கையில் தூக்கு. அது விடு ஒரு 2 மீன் போட்டோம். கையில் தூக்கிக்கோ. வலையை கையில் எடுத்துக்கடா நல்லா. அவன் பக்கத்தில் இருக்க தொட மாட்டான். இதா இதா அது அப்படியே வெளியே விடு. மீன் சவுண்ட் எடுத்து போட்டுக்கலாம். ஜிலேபி கண்ட குட்டிடா. இந்த தடவை ஜிலேபி கண்ட குட்டி ரொம்ப வருது. நீ ஏன் இயற்கையை எய்த போகிறாய்? இரண்டி மண்ணோட அள்ளி போடுறான்டா அவன். விஜய் மண்ணும் போடாதீங்க விஜய். நீ வாங்கின இரண்டி அதில் பிடிக்கணும். இந்த அவ்வளோதானே அந்த அந்த வலையை போய் செக் பண்ணிட்டு வரும். இதில் ஊர் அந்த ஐயரை குஞ்சு தான் நீ எப்போ போடணும் கிடைக்கும். வாங்க கொண்டு போகலாம். வா வா இங்கே சம மீன் அல்ரா. இங்கே ஏகப்பட்ட மீன் வந்து மாட்டுச்சு ஃப்ரெண்ட்ஸ். மணி போட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வலை இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு இங்கே வந்து அரிக்க போகிறோம். அங்கே வந்து அரிச்சதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மீன் வந்து வந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது பெரிய மீனாக வந்து மாட்டுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அங்கே ஃபுல்லாக வெளிச்சிக்கட்டையாக தான் மாட்டுச்சு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நானும் ஃப்ரெண்டு இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருக்கு வந்து அரிக்கிறோம் நாங்கள். இந்தாடா அப்புறா போட்டுக்கோ. தூக்காதவனே மீனே இல்லை. இருக்குடா, நிறையா இருக்குடா. பாரு எவ்வளோ இருக்குன்னு பாரு. எங்கே காட்டுங்க பாருங்க. காட்டு தூக்கு. பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ மீன் இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெளிச்சிக்கண்டை, அதுக்கடுத்து கட்லாவோட குட்டி எல்லாம் அந்த இதுதான் எல்லாமே பாருங்கள். குஞ்சு நிறையா இருக்குண்ணா. குஞ்சுக்கு பாருங்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். செமங்க, நிறையா தான் இருக்குது. நாங்கள் எதிர்பார்த்ததோட அதிகமாக தான் இருக்கீங்க.
விராண்டி இது என்ன குஞ்சுடா? சின்ன சின்ன குஞ்சா இருக்கு பாரு. ஏயா வாயா. ஏய் தண்ணியில் கொஞ்சம் முக்கிட்டு போயா. தண்ணி பக்கத்து அப்படி முக்காது உள்ளே போயிடும். தண்ணி பக்கத்தில் வச்சு கழுவி வெளியே போடுறேன். கரையில் ஏற்று களிமண்ணில் அள்ளி உள்ளே போடக்கூடாது சரியா? கையில் போய் எடுத்துக்கோ. எடுத்து தண்ணியில் இது பண்ணிட்டு அது நான் அப்படி பண்ணேன்னா என் கையில் ஒரு மீன் தான் இருக்கும். அப்புறம் ஒரு மீனாக எடுத்து உள்ள ஓடு. ஜிலேபி கண்டா. அது ஜிலேபி கண்டனா இல்லை, ஜிலேபி கண்டை தான்டா. அதுக்கு அட்லாவோட குட்டி. ஒருத்தன் சுறா மீன் சொல்லாம போனேன். கடல் சுறா. குட்டி குட்டியாக இருக்கிறது என்னது? பூச்சி. மீன் குஞ்சு இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து மீன் வந்து நிறையாவே பிடிச்சிருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கெண்டை குஞ்சு. இது வந்து எதுக்காக வந்து பிடிச்சோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இதையும் குழம்புக்காக தான். இது வந்து இந்த சளிக்கு வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகே இதை வந்து பிடிச்சிட்டு வீட்டுக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோவில் வந்து பிடிச்சிருப்போங்க. பார்க்குறதுக்கு கொஞ்சம் தெரியும். அப்புறம் வாளி ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நிறையா கிடக்கு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா செமையாக இருந்துச்சு. வலையை வச்சு வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மீன் வந்து பிடிச்சாச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.